இப்படிதான் நாங்க போலீஸ் டைமிங்ல பைக் திடுவீங்களா? இல்ல பதுங்கி புடிப்போம். எதை? சிகரெட்டை. போறத பாத்தியா போலீஸ் மோபன் ஆயி மாதிரியே. வாய மூடு. அலேக், என்னதான் இருந்தாலும் பாவுண்டா பாட்டி. அப்போ உனக்கு உன் அண்ணன் வேணாமா? வேணும். அப்புறம் பாட்டிக்கு எதுக்குடா ஸ்கூட்டி? நான் கொடுக்க மாட்டேன் பாஸ் காட்டி. இப்போ எகுது பாரு உன் போட்டி. போத்ரா. வண்டி 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 சூப்பர் வண்டி 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 சார் வண்டி வேணுமா? வேணாவா? போயா. வண்டி 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 வண்டி. என்னடா நம்மனா வடை சுட்டா வித்துட்டு இருக்கோம், வண்டி சுட்டு வித்துட்டு இருக்கோம். சைலண்ட் ஆயிரு. எவனாவது ஒரு இல்ச்சவன் வந்து மாட்டுவான். நம்ம ரேஞ்சுக்கு வண்டி 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 சார் வண்டி வேணுமா சார்? வண்டி கண்டிஷன் எப்படி? டேய் முதல்ல உன் பாடி கண்டிஷனை பாறா. போத குழுந்தே வந்து போனமா இருந்துட்டு வண்டி கண்டிஷனை கேக்குறா. சும்மா கஸ்டமர் மனசு கஷ்டப்படுறாரு. சாரி சார், நீங்க பாருங்க சார். வண்டி இங்க தானே இருக்கும். இங்க தான் சார். போயிட்டு வந்து வாங்க சார். எப்ப சார் வருவீங்க? என்ன ஒரு 2 மாசத்துல வந்துருவேன். 2-3 மாசத்துலயா? எங்க பிரசவத்துக்கு போறியா? இப்பதான் இன்டர்வியூ போறேன். இன்டர்வியூக்கா? வேலை கிடைக்கணும், சம்பளம் வாங்கணும், அதுக்கப்புறம் தானே வண்டி வாங்க முடியும். பெரிய கஸ்டமர். 4 ஃளைட்ட புக் பண்றதுக்கு இங்க பாரு ஃபுல் கேஷோட வந்திருக்காரு. டேக் தி 25. ஏண்டா எலிவாயா, இந்த 25 ரூபாய் வந்தா நீ பிசினஸ் பேசிட்டு இருக்கியா? மாண்ட திரும்பிடும், ஓடி போயிடு. அப்ப எடுத்த பண்ணிட்டு இந்த வண்டியை கூட போடா, திரும்பி பார்க்க மாட்டோம். பாபா யாரா இது? டோரா பொம்மைக்கு கூலிங் கிளாஸ் போட்டா மாதிரி. ஹலோ மேடம் பொண்ணுங்களை பார்த்தா அவனுக்கு பேச்சு வராது, பெருசா மூச்சு தான் வரும். அப்படி ஒரு டொக் டொக் வியாதி. நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, ஷோரூம்ல வாங்க. வாங்க வாங்க, வண்டியை பாருங்க எப்படி இருக்கு. டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தலாமே. ஐயோ வண்டி போறோம். என்ன மேடம் நீங்க ஒருத்தர் வேணா வண்டியை ஓட்டி பார்க்கலாம், ஒரு ஊரே ஓட்டி பார்க்கணும்னா வண்டி எப்படி தாங்கும்? வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு? வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு சொன்னேன்னு வச்சுங்க, விசாரிக்காம வண்டி தூக்கி அலைக கூட உள்ள பொண்ணு எடுத்துன்னு போயிட்டே இருப்பீங்க. ஏ யார் வச்சிருந்தா? யாரு வச்சிருந்தாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்க படையப்பா படம் பார்த்திருக்கீங்களா? பாபா படம் பார்த்தோமே. ஏங்க நீங்க பாபா படத்தை தெலுங்குல பார்த்திருக்கீங்களா? மிஸ் பண்ணிட்டேன். அதான் இவங்க நம்ம வண்டியை பார்க்கல. அதுல தலைவர் மனுஷங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு படியில ஏறி சும்மா அடி அடி அடின்னு அடிப்பாரு பாருங்க. அந்த ஃபைட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தது இந்த பைக் தான். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதான் கையோட ப்ரூஃபுக்கு போட்டோ கொண்டு வந்து பாருங்க, நல்லா பாருங்க. ரஜினி சார் மனுஷன். அந்த வண்டி இந்த வண்டி. ஆமா, இந்த வண்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே மனுஷா கோயிராலா, அவங்க இவனுக்கு ஒன்னு விட்ட அத்த பொண்ணு. ஆமா பெருசாலி. ஆமாங்க. இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு ஐயோ, ரேட்ட வேணா அடிச்சு பேசுங்க, வண்டிய மட்டும் அடிச்சு பேசாதீங்க. நான் அப்பவே சொல்லல இன்னைக்கு ராசி பலன்ல அதிர்ஷ்டம்னு போட்டிருக்குன்னு. சரி ரேட் எவ்வளவு சார்? 15,000. 15,000? அது வெளியில விக்கிற ரேட், உங்களுக்கு 12,000. 12,000. அது மத்தவங்களுக்கு, 12,000. உங்களுக்கு பிங்கிலிக்கா பிலாப்பி. என்னயா ரேட் கேட்ட அசிங்கமா பேசுற? பஞ்சாபி மொழியில 10,000 ரூபாய். ஆமா. 10,000. எம்டி காப்பி அப்படியே சீப் தாண்டி வாங்கி. என்னடா அரலூஸ் மாதிரி பேசுது? முழு லூசுங்க. என் முதல் மாச சம்பளத்துல பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஏமாந்து போயிடுவேணும்னு நினைச்சேன். நல்ல வேளை உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்தேன். இந்தாங்க இதுல 10,000 இருக்கு. என்ன பணம் சூடா இருக்கு. வண்டி ஏங்க எடுத்துக்கங்க. இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. பாய் பாய். ஓகே இவ்ளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஓடிட்டு இருந்த ஸ்லோவா போன சைக்கிள் கார் எல்லாம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். நல்ல வேலை, வண்டி சின்ன நான் தப்பிச்சேன், நீ சிந்தா அவ்வளவுதான். மூஞ்சா பாரு. டக்குனு ஏந்திரக்க முடியாதா? நீ தப்பிச்சடா. ஏய் அந்த ரெண்டு வளந்து கெட்டவனுங்களோ அது இரும்புக்கெல்லாம் ஃபெவிகால் போட்டு ஓட்டி வண்டி நம்மள நல்லா ஏமாத்திட்டானுங்க. பழைய ஈம்பி தாளைக்கு பேச்சம்பளம். பழைய ஈம்பி தாளைக்கு பேச்சம்பளம். அக்கா நான் வியாபாரிக்கா வந்து கொன்று கப்பல் போடா. பழைய ஈம்பி தாளைக்கு பேச்சம்பளம். ஏங்க இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. திருட்டு ராஸ்கல், நீ மட்டும் கையில கடிச்சு. அட நம்மாளு என்னங்க
என்னங்க நீங்க என்கிட்ட பைக் வாங்கிட்டு இப்படி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கீங்களே, அதுல பாருங்க அந்த சூப்பரான வண்டியை உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சுமாரான வண்டியை நான் வாங்கியிருக்கேங்க. எல்லாம் உங்களுக்காக தாங்க. ரொம்ப லவ் பண்ணி தொலைச்சிட்டேனா அதான் மறக்க முடியல. ஸ்கூட்டி வாழ்ந்தா அந்த வண்டியோட தாங்க வாழணும், இல்லனா கிண்டி பிரிட்ஜ் இருந்து குதிச்சு சாகணும். நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஏங்க வயிறு எரியுதுடா. ஒரு இத்து போன வண்டியை ஏமாத்தி மரியாதை என் பணத்தை திருப்பி கொடு, இல்லனா விட்டுட்டு நான் அகோரி ஆயிடுவேன். நான் எதுக்கே வெக்கப்படணும்? இவன் பண்ண ஃப்ராட் தனத்துக்கு இவன் தான் வெக்கப்படணும். நீ போயா. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோங்க. நான் உன்னை நம்ப மாட்டேன். அப்ப நான் உங்களை நம்புறேன். நீங்க இங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் வாங்கல, ஜோடியா போய் எடுத்துட்டு வந்துடலாம். வேணாம் சீக்கிரம் வந்துருவேல. 10 நிமிஷத்துல பறந்து வந்துறேன். 10 நிமிஷத்துல வந்துடணும். வரேங்க. முருகா எஸ்கேப் ஆயிடுறா. ஆத்தி அவன் வருவான் நான் நினைக்கிறேன். ஏன் வருவான், ஆனா வரமாட்டான். அப்ப என் பணம் தருவான், ஆனா தரமாட்டான். ஐ டேய் ஏய் இங்க பாரு தசாவதாரம் கல்லை மற்றும் கண்ட. ஆமா சாமி கிட்ட அப்படினா வேண்டிட்ட. என் அண்ணன் கிடைச்சிட்டா உனக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன்டா. என்னது? அப்போ குடும்பமே ஒண்ணு சேர்ந்தா என்ன நரபலி கொடுத்துருவீங்களா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? பிச்சிட்டாடா. அப்போ ஒண்ணு பண்ணு, மொட்டையோட சேர்த்து கழுத்து நிறைய கொட்டையும் நெத்தி நிறைய பட்டையும் போட்டு விட்டுரு. அப்படியே காசிக்கு போய் செட்டில் ஆயிடுறேன். என்னடா திரும்பி பாக்காதடா. என்ன பின்னாடி பைக்கும் சும்மா ஃபாலோ பண்றாங்கடா. எங்கடா டேய் நான் இல்ல. ஏய் ஃப்ராட் நில்லு. ஓரமா போய் கும்பிடியா? எங்கடா ஓடு? லெஃப்ட் போடா. அது உருண்டு வர ஸ்பீடு ஏறுனா சட்னி ஆயிடும். ஓடு 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 ஓடு. ஐயோ கட்டிட்டானுங்களே. என்ன வேலிக்கு வெளியே தொங்குற பூசணியா மாதிரி ஆடிட்டு இருக்கிற? பாடுறா கிர்னி பழத்துக்கு விக்கி வச்ச மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் சப்பே உள்ள வந்தாலே மாட்டிப்ப. இந்த சின்ன சந்துல வரலாமா? கீஞ்சிரு போகுது பேக்ல பேண்ட். ஓடுற வேகத்துல வாசல் கதை எதுவுமே மறந்து போச்சு. சாரி கோவிந்தா. எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர் போடுறது கோயிலுல? ஏய் இந்த பக்கம் வராதடா. அப்படியே படுத்துக்கோ. ஏடா ஓடுற? ஐயோ இவளா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. சட்டை போட்ட சர்க்கஸ் ஏன மாதிரி இருந்துட்டு எப்படி மியூசிக்கிட்டு ஓடுது பாரு. மேமே கோவிந்தா மேமே. நல்ல வேலை என்ன நெஞ்சில மிச்சா மாமாவ. டேய் உனக்கு ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராங்கடா. போடா நீங்க சுத்தி சுத்தி ஓரத்துக்கு ஈஸியா நேரா ஓடிந்தா பாண்டிச்சேரி சரகத வாங்கி வந்துக்கலாம். கோயில் குட்டியான வருது, வழி விடுங்க. எங்க காணோம்? இது உள்ள பூண்டானா? விட்டாதான்டா வரதுக்கு. சும்மா என் காலை கவிடுச்சு காப்பாத்துறா. ஐயோ ஐயோ என்ன புல்டோசர் பேண்ட் பிடிச்சி இருக்குதுடா. பேண்ட் தானடா போயிட்டு போறா. பேண்ட் போனா மானமே போயிடுடா. என்னடா சொல்ற? ஜெட்டி போடலடா. அடச்சை. ஏவா சேஃப்டி லேண்டிங். நல்ல வேலை வாட்டர் பெட் மேல விழுந்தனால அடிப்படல. இங்க இருந்து அவங்க 2 பேரும் தப்பிக்க சான்ஸே இல்ல. ஏய் நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இங்க இருந்து பாத்துக்கறேன். வந்த விட்டுறாத. டேய் ஐயோ சும்மா இங்கே பார்க்கிங் போட்டுருச்சே. இன்னைக்கு அவளும் கையில மாட்டணும். 2 பேரும் பெருமாள் கோயில் பிரசாதம் தான். என்னடா பண்றது? டேய் அங்க பாருடா. ராமா நீதான் எங்களை காப்பாத்தணும். மாரு ராம் நாம இவ்வளவு மேக்கப் போட்டாலும் இந்த குண்டூஸ் பேக்கப் ஆவற மாதிரியே தெரியலையே. கவலைப்படாதீங்க ராம். ஜெய் பாடி பகவான். சீக்கிரமாடா எஸ்கேப் ஆயிடலாம். போறங்க சாமியா. இதெல்லாம் கோயிலே தீரோஜா ஆயிடும். புடிச்சுங்க சாபத்தை. ராமா என்ன இது ராமா? என்ன ராம் ரெஸ்டாவலான்னு பார்த்தா ரெஸ்டா இருக்கு. என்ன பண்றது? அப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்த அனுமாரை பார்த்தா எங்க பிளாட்ல இருக்கிற வெள்ளச்சாமி மாதிரியே தெரியுதே. ஏண்டா ஓடி போன உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்க துப்பு இல்ல. ஆஞ்சநேயர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாடா பொம்மை முட்டை. ராமா வேற சீதா போடாங்க மாருதி என்ன ராம் நலமு புரியாம டென்ஷன் பண்றானுங்க.
எங்கடி போறாங்க? தலை வலிக்கு தலைங்க தலைங்க நடிக்குது சுவாமி சுவாமி நாங்க 2 ஃப்ராடுங்களே தெரியும் அவங்க எங்கனே தெரியல கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. கண்டுபிடிப்பதும் கைது செய்வதும் காவல்துறையின் வேலை. ஆசீர்வதிப்பதும் அரவணைப்பதும் மட்டுமே கடவுளின் வேலை. வள்ளி மாதிரி இருக்கிற உனக்கு முருக மாதிரி ஒரு கணவன் அமைவா. எல்லாரும் ராமர் மாதிரி தானே கணவர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க முருகர் மாதிரின்னு சொல்றீங்க. என்னை விட முருகன் ரொம்ப நல்லவன். என்னைய ஆசீர்வதிங்க சுவாமி. பிடிச்சுக்க. சும்மா மாதிரி இருக்கிற உனக்கு மாருதி மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைவா. டாய் ஏன்டா இந்த டேங்கர் லாரி என் வாழ்க்கையில விட்டு ஏத்துற? வாய மூடு, இடத்த காலி பண்ணலாம். சுவாமிகள் இப்ப எங்க போகுது? அவர் ஜிம்முக்கு போறாரு, நான் பாருக்கு போறேன். கூட வர போறியா? மண்டே போந்துருவேன். இந்த பக்கம் போலாம். வேணாம், இந்த பக்கம் போலாம். சாமி மொபைல்ல சாமான் நிக்காலோவா? ஹலோ, ரொம்ப முக்கியம். சந்தேகமே இல்ல அந்த ஃப்ராடுகளை தாண்டி